அன்புமிக்க சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்த முக்கியமான ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, "கத் அஃப்லஹ மன் அஸ்லம வருஸிக கஃபாஃபன் வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா." நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார், நலவை அடைந்து விட்டார், பாதுகாப்பை பெற்று விட்டார், வெற்றியை அடைந்து விட்டார். யார் அவர்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் 3 பண்புகளை கூறி காட்டுகிறார். அதில் முதல் பண்பு, இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏற்றுக்கொண்டு ஷிர்கிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு ஷிர்கிலிருந்து ஈடேற்றம் பெற்று இஸ்லாத்தை யார் தழுவி ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியை அடைந்து விட்டார். இதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பண்பு, வருஸிக கஃபாஃபன். அந்த மனிதனுடைய இரண்டாவது பண்பு, அவனுக்கு தேவைக்கு போதுமான ரிஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவன் மற்றவர்களை நாடி கையேந்துவதிலிருந்து அல்லாஹ் அவனை தடுத்து விட்டான். அவனுக்கு தேவைக்கு போதுமான ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்து விட்டான், அவரும் வெற்றியை அடைந்தவர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் பால் தன்னுடைய தேவையை காட்டி மற்ற மனிதர்களிலிருந்து அவர்களுக்கு தன்னுடைய தேவையை காட்டாமல் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் தவக்குல் செய்து அல்லாஹ்வின் பால் தன்னுடைய தேவையை காட்டி இருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விற்கு போதுமானமான ரிஸ்கை கொடுத்திருக்கிறான். இதன் மூலமாக அந்த மனிதன் வெற்றியை அடைகிறான். மூன்றாவது பண்பு, வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அந்த மனிதன் திருப்தி அடைந்தவனாக இருக்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை கொண்டு நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பது இதுதான் வெற்றி. இதுதான் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றியை அடைந்து கொள்வதற்கான முக்கியமான ஒரு வழியாக இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்குகளை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருப்பது. எனவே திருப்தி என்பது ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய, ஒரு சாலிஹான மனிதருடைய முக்கிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும்.